ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்யா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஏர்லி மார்னிங் ரொட்டீன் பார்க்க போகிறோம். அதில் மார்னிங் ரொட்டீனில் நான் ஃபர்ஸ்ட் திங் பண்ணுறது என்னென்னா, ஊற வச்ச ஆல்மண்ட்ஸ் எடுத்து சாப்பிட்றது. அப்புறம் வார்ம் வாட்டர் வச்சுருப்பேன், வார்ம் வாட்டர் குடிச்சிடுவேன். இது ஒரு ஃப்ளாஸ்க் நிறைய என்னால் குடிக்க முடியாது, கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் குடிச்சிடுவேன். ஆனால் வார்ம் வாட்டர் கண்டிப்பாக குடிப்பேன். இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா சன்லைட் இப்படி இருக்குது. நல்லா பார்த்தோன்னா பிரைட் சன்லைட். பக்கத்தில் இருக்க பார்க்கு போயிடுவேன், நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவேன். அங்கே பார்க்கில் உட்காந்துட்டு நான் இந்த மூங்கில் மரத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். மூங்கில் மரம் எவ்வளோ பெரிய மூங்கில் மரம்னு பாருங்க. அப்புறம் பார்க்கு சுற்றி இந்த மாதிரி பூவெல்லாம் கியூட் பூவெல்லாம் இருந்தது. சாமிக்கு அந்த பூவெல்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு பூ பறிச்சுட்டு இருந்தேன். ஒயிட் கலர் ஃப்ளவர், ரெட் கலர், ஆரஞ்ச் ஒன். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா தேங்காய் சட்னி தோசை வச்சுருந்தாங்க. தேங்காய் தண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு ஆசைப்பட்டு பட் அம்மா அது கொஞ்சமாக குடிச்சிட்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் தேங்காய் சட்னி தோசை. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு சாமிக்கு திருப்பி இன்னும் கொஞ்சம் பூ பறிச்சிட்டு இருந்தேன். இது எவுத்து வீட்டில் இருக்கிற ஹைபிஸ்கஸ் பூவு. இந்த பூ வந்து நான் ஃப்ரண்ட் சைடு இல்லாமல் ஃப்ரண்ட் சைடு அவங்க வீட்டுக்காக அழகாக இருக்கட்டும்னு வச்சுருப்பாங்க. சரி, நம்ம எதுக்கு அதை பறிச்சிட்டுன்னு நான் பின்னாடி பக்கமாக இருக்கிறது பறிச்சிட்டு இருந்தேன். எல்லோ கலர் ஒன் செம்பருத்தி, அப்புறம் ரெட் கலர் செம்பருத்தியும் தான். ரெண்டுமே பறிச்சிட்டு ஜாலியாக எங்கள் வீட்டுக்கு ஓடிட்டேன் நான். சாமிக்கு விளக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் மார்னிங் ஒரு ஜூஸ் கூட எடுத்துப்பேன். இன்றைக்கி வந்து ஆரஞ்சு வச்சு இதை கட் பண்ணி ஜூஸ் போட்டு குடிப்பேன். ஆரஞ்சு ஜூஸ் இது வந்து விட்டமின் சி ரிச். நம்மளுக்கு ஸ்கின் நல்லா ஷைனிங் கொடுக்கும். அப்புறம் நம்மளுக்கு அடிக்கடி பாடியில் வந்துட்டு அடிக்கடி நம்ம தண்ணி சேர்த்துக்கிறது நல்லது தானே. ஸோ இந்த ஜூஸாக சேர்த்துக்கிட்டேன் இன்னுமே ரொம்ப நல்லது. ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோ, ஸ்கின் ஷைனிங் கொடுக்கும். இதில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால நல்லது தான். கஷ்டப்பட்டு பிழிஞ்சிட்ருக்கேன். நான் இதில் வந்துட்டு எதுவுமே வாட்டர், சுகர் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன், அப்படியே குடிச்சிடுவேன். அது வந்து இன்னுமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்த்துனா அது வந்து ஆர்டிஃபிஷியல் ஏஜென்ட், இனிப்பு தான் தரும். பட் நம்மளுக்கு ஜூஸில் இருக்க அந்த சத்து வராதுன்னு அப்படியே குடிச்சிடுவேன். இந்த ஜூஸை பிழிஞ்சது போக அப்படியே குடிச்சிடுவேன். இந்த விதை, சக்கை எல்லாமே அப்படியே நின்றுக்கும். அப்புறம் நான் வந்து என்னோடய எம்ப்ராய்டரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து எனக்கு தெரியாது, நான் வீடியோ பார்த்து தான் ஸ்டிச் பண்ணேன். அதனால் நல்லாவே வந்துருந்துச்சு. லீஃப் டபுள் கலரில் இது பாருங்கள், இது ஃப்ளவர் டபுள் கலரில் சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் எடுத்துப்பேன். அப்புறம் டிவியில் படம் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். படம் பார்த்துட்டு
நம்ம மேடியோட படம்.